வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஓட்ஸ் இட்லி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஓட்ஸ் வந்துட்டு நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் நம்ம ஓட்ஸ் வந்துட்டு எந்த பவுலில் நீங்கள் வந்து ஓட்ஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவு ரவை எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொறுன்னு வர்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை எடுத்துட்டு ரவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரவையும் வந்துட்டு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணோடனே கொஞ்சம் முறமுறன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இது தனியாக எடுத்து வச்சிடணும். இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம வந்துட்டு மாவெல்லாம் ஊற வைக்காத ஈஸியாக செய்கிற இட்லி இது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடும். ஒரு இட்லி தோசை மாவு இல்லைனாக்கா 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துட்டு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், அது நல்லா வந்துட்டு நம்ம ஓட்ஸ் நல்லா வறுபட்டுச்சு. ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ரவை வந்துட்டு எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அதே பவுல் அளவு தான் ரவையும் எடுக்கணும். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு, இது வந்து ரொம்ப கலராக வறுத்துறாதீங்க, ஓரளவுக்கு வறுபட்டதுன்னா போதும். நான் இதுவும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா ஃப்ளோ வரா மாதிரி இருக்கணும். ஸோ இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஓட்ஸு ரவை ரெண்டுத்தையும் போட்டுருங்க. வறுத்து வச்சுருந்த ஓட்ஸு ரவை ரெண்டுத்தையும் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக காய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கேரட்டு தான் நான் வந்துட்டு சீவி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். கேரட்டு இல்லை பீன்ஸு அது மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு தான் போட்டிருக்கேன். இஞ்சி வந்துட்டு ஒரு சின்ன துண்டு வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தயிர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர்லாம் வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இது மாதிரி மிக்சிங் பண்ணும்போது விஸ்கு வச்சு மிக்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கரண்டியை விட இந்த மாதிரி விஸ்கு வச்சு பண்ணுங்கள். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த இட்லி ஊற்றுற மாவு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நிறையா ஆயிடுச்சுனாக்கா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், தண்ணியே இது வந்து கொஞ்சம் கெட்டி பதமாகவே நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 15 minutes வந்துட்டு ஊற வச்சுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவையும் ஓட்ஸும் வந்துட்டு நல்லா ஊறி நம்மளுக்கு 15 minutes நல்லா ஊறி நம்மளுக்கு இன்னும் நல்லா திக்னஸ் கொடுத்துருவோம் நம்மளுக்கு. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கும்போது ஒரு மூடி போட்டு 15 minutes வச்சுருங்க. வெளியிலே வச்சுருங்க. இப்போ எடுத்து பார்த்தாக்கா நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இட்லியை ஊற்றிடலாம். திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கான வந்துட்டு நம்ம இட்லி தோசை அளவு வந்துட்டு திக்னஸ்ஸு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடாது. நல்லாவே கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு
கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு அந்த அலுமினியம் பிளேட் வச்சுருக்கிறேன், இட்லி தட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு துணி போட்டு ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே இது தான் மெத்தட் தான், இட்லி ஊற்றுற மெத்தடே தான். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்துலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒட்டாத வரும். இட்லி வேக வைக்கிற அளவு தான் நம்மளுக்கு டைமும், குக்கிங் டைமும். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டான ஓட்ஸ் இட்லி ரெடி ஆகிட்டே இருக்குது. இதில் ஆல்ரெடி நான் ஒரு இட்லி ஊற்றினேன். ஸோ அதனால தான் இட்லி பிளேட் அப்படி இருக்குது. இது ரொம்பவே ஹெல்த்தி. நைட்டு சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் நீங்கள். ஸோ சுகர் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இட்லி அந்த தோசை மாவில் சாப்பிடக்கூடாது இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இட்லி ஊற்றி கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு கார சட்னி வச்சு சர்வ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.